Hello students, welcome to my channel. 10th standard maths chapter 2 numbers and sequence exercise 2.1ல இருக்கிற 9th sum solve பண்ணலாம். A positive integer when divided by 88 gives the remainder 61. What will be the remainder when the same number is divided by 11? ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர், ஓகேவா, பாசிட்டிவ் இன்டீஜர் நம்பரை நம்ம 88ஆல் டிவைட் பண்ணும்போது 61ன்ற ரிமைண்டர் கிடைக்குமா. அதே பாசிட்டிவ் இன்டீஜரை 11ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ நம்ம ரிமைண்டர் தான் இதில் கண்டுபிடிக்கணும். ஸோ யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம், ஓகேவா, யூக்ளிட் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம் சால்வ் பண்ண போகிறோம். ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் இல்லையா. ஸோ இப்போ இதில் ஏன்றது நமக்கு தெரியாது, ஓகேவா. அந்த பாசிட்டிவ் இன்டீஜர் என்னன்றது கொஷினில் கொடுக்கல, ஓகேவா. ஸோ வெறும் பாசிட்டிவ் இன்டீஜர் மட்டும் கொடுத்துட்டாங்க. தெரியாத நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறாங்க, டிவைடட் பை 88ஆல் டிவைட் பண்ணும்போது, ஓகேவா. அப்போது டிவைஸராக 88 இருக்குது. ஸோ கோஷியன்ட்டும் என்னன்னு தெரியாது. ப்ளஸ் அப்படி டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் கிடைக்குதா, 61 கிடைக்குது. சரிங்களா. ஸோ இதுதான் கொஷனில் கொடுத்துருக்குற கிவன், ஓகேவா. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே சேம் நம்பர் எக்ஸை, ஓகேவா, அந்த பாசிட்டிவ் இன்டீஜரை 11ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்னன்னு கேட்குறாங்க. 11ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே எக்ஸ் இருக்கா. ஸோ இந்த ஹோல் இதுவையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 11ஆல் டிவைட் பண்ண போகிறோம். சரிங்களா. இப்போ இது பார்த்திங்கன்னா 88 அப்படின்றது 11 டேபிளில் வரும் இல்லையா. 11 8 சார் 88. ஸோ என்ன பண்ணலான்னா இதை அப்படியே எழுதிக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 88 கியூ அப்படியே எழுதிக்கோங்க. ஏன்னா 88ன்றது 11 டேபிளில் வரும். 11 × 8 88, ஓகேவா. ப்ளஸ் இப்போ இங்கே 61 இருக்கா, அதுக்கு நம்ம தனியாக கண்டுபிடிக்கலாம். 61 டேரெக்டாக 11 டேபிளில் வராது, ஓகேவா. நம்ம என்ன செய்யலாம், 11Q + R இப்படி எடுத்துக்கலாம். சரியா. 11Q + R இந்த 61 11 டேபிளில் டிவைட் ஆகிற மாதிரி நம்ம எடுத்துன்னு வர போகிறோம், ஓகேவா. இப்போ பாருங்கள் 61 இருக்குது, டிவைட் பண்ணலாமா. 11 5 55, பேலன்ஸு சப்ராக்ட் பண்ணும்போது 56 57 58 59 60 61 6 கிடைக்கும் இல்லையா. ஸோ இது Q, இது R. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதலாம், 11 × கோஷியன்ட் 5 ப்ளஸ் ரிமைண்டர் நமக்கு 6 இருக்குது இல்லையா. ரிமைண்டர் என்ன இருக்குது, 6 இருக்குது. ஸோ இப்போ இந்த 61க்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், 11 × 5 + 6. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ரிமைண்டர் வந்து 6ன்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ இந்த ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 88Q ப்ளஸ் 11 × 5 55 ப்ளஸ் 6. அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ இது ரெண்டு டேர்ம்லுமே பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா 11 காமனாக வெளியே எடுக்கலாம், ஓகேவா. அப்போ இங்கே 8Q வரும், இங்கே 5 வரும். 11 × 8 88, 11 × 5 55. இந்த ப்ளஸ் 6 அப்படியே இருக்கும், ஓகே. ஸோ கொஷனில் கேட்ட மாதிரி அந்த பாசிட்டிவ் இன்டீஜரை நம்ம 11ஆல் டிவைட் பண்ணும்போது, ஸோ 11ஆல் மல்டிப்ளை ஆகுதுன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், 11ஆலையும் டிவைட் ஆகும். அந்த இன்டீஜரை 11ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற ரிமைண்டர் 6, ஓகே. அடுத்தது 10th sum. Prove that the two consecutive positive integers are always co-prime. ஸோ கொஷின் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, 2 consecutive அதுவும் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், ஓகேவா. அடுத்தடுத்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், கான்சிக்யூட்டிவ்னா நெக்ஸ்ட் நம்பர்னு 2 நம்பர் எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த 2 நம்பர்ஸுமே எப்போவுமே வந்து கோப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு கோப்ரைம்னா என்னன்னு தெரியணும், ஓகேவா. ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னன்னு தெரியும், எந்தெந்த நம்பர்லாம் வந்து 1 டேபிளில் வருதோ அண்ட் அது ஒரு டேபிள்லேயே வரணும், ஓகேவா. உதாரணத்துக்கு இப்போ 2 எடுத்தோம் அப்படின்னா 2ன்ற நம்பர் வந்து 1 டேபிளில் வரணும், 2 டேபிளில் வரும்.
3 எடுத்தோன்னா 3 டேபிளில் மட்டும் வரும். 3 டேபிளில் வரணும், 1 டேபிளில் வரணும். அடுத்தது 4 வராது. ஓகேவா? 4ன்றது வராது. ஏன் அப்படின்னா 4ன்றது 2 டேபிளில் வரும். சரிங்களா? நான் சொன்னது வந்து ப்ரைம் நம்பர்ஸ் தான் 1 டேபிளில் வரணும். அது ஒரு டேபிளில் மட்டும்தான் வரணும். ஓகேவா? ஸோ அதுதான் என்னது ப்ரைம் நம்பர்ஸ். இப்போது கோ ப்ரைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து ப்ரைம் நம்பராக இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. சரிங்களா? இங்கே 2 கேட்டிருக்காங்களா, 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ 16 ஒரு நம்பர் இருக்குது, அடுத்தது 25ன்னு ஒரு நம்பர் இருக்குது. ஃபஸ்ட்டு 2த்துக்கான ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதலாமா? அதாவது 16 வந்து எந்தெந்த டேபிளில் வரும் அப்படின்னா 1 டேபிள், 2 டேபிள், 4 டேபிள், 5 6ல் வராது, 7லேயும் வராது, 8ல் வரும், அண்ட் தென் 16 டேபிளில் வரும். அடுத்தது 25 பார்த்தீங்கன்னா 1 டேபிள், 5 டேபிள், 25 டேபிளில் மட்டும்தான் வரும். சரிங்களா? இப்போ ரெண்டுத்துக்குமே காமனாக பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றது என்னவாக இருக்குது, காமன் ஃபேக்டராக இருக்குது. HCF வந்து 1ஆக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இருக்கும்போது 2 நம்பருக்குமே HCF 1ன்னு இருக்கும்போது இந்த 2 நம்பர்ஸுமே எப்போவுமே என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஆல்வேஸ் கோ ப்ரைம் அப்படின்னு சொல்லுவோம். எந்த 2 நம்பர்ஸ்க்கு காமன் ஃபேக்டர் அதாவது HCF வந்து 1ன்னு வருதோ அந்த 2 நம்பருமே கோ ப்ரைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த சம் எப்படி சால்வ் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்கல்ல, அதுவும் கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் என்னன்றதை கொடுக்கல. ஸோ நம்மளாம் என்ன பண்ணலாம், அஸ்யூம் பண்ணிக்கலாம். லெட் 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் ஃபஸ்ட்டு கேன்னு ஒன்று எடுக்கிறேன் அண்ட் k + 1. இப்போ இங்கே 5 அப்படின்னா k + 1னா 5 + 1 is 6. இப்போ இங்கே 7, கேக்கு பதில் 7 அப்படின்னா k + 1, 7 + 1னா 8. ஸோ அப்போ அது அடுத்தடுத்து கான்சிக்யூட்டிவ் தானே. பை யூக்ளிட் டிவிஷன் லெம்மா a = bq + r. ஸோ ஏன்றது எப்பவுமே ஹையஸ்ட் நம்பர் எதுவோ அதுதானே எழுதணும் நம்ம. k + 1 தானே ஹையஸ்ட்டு. இப்போ இங்கே 6 இருக்குன்னா 6 + 1 7. அப்போ இதுதானே ஹையஸ்ட் நம்பர். ஸோ இது இங்கே எழுதணும். ஈக்குவல் டு டிவைசராக k எழுதலாம். ஓகேவா? இப்போ q கண்டுபிடிக்கணும் அண்ட் தென் r கண்டுபிடிக்கணும். சரிங்களா? டிவைட் பண்ணலாமா? k + 1 k 1 டைம் போட்டால் k × 1 k. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது 0 கிடைக்கும். இந்த 1 ரிமைனிங் அப்படியே இருக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே 7, கேக்கு பதில் 7 இருக்குன்னு வச்சுக்கோங்க. k + 1னா 7 + 1ன்றது 8. 7 1s are 7ஆ? சப்ராக்ட் பண்ணும்போது ரிமைனிங் நமக்கு ரிமைண்டர் 1 இருக்கும். அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ கோஷியன்ட் இஸ் 1, ரிமைண்டர் இஸ் ஆல்சோ 1. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ரிமைண்டரோட பிளேஸில் 0 வரலை. அப்போ திரும்பி என்ன செய்யணும், நம்ம யூக்ளிட் டிவிஷன் லெம்மா அப்ளை பண்ணணும் இல்லையா. அகெயின் அப்ளைங் யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. இப்போ என்ன செய்யணும், இந்த k இங்கே வருமா, k = இந்த ரிமைண்டர் இங்கே வந்துடும். அதே மாதிரி டிவைட் பண்ணி கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா. ஸோ k 1ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 1 × k, 1 k's are kவா, சப்ராக்ட் பண்ணால் 0. ஸோ ரிமைண்டர் 0, கோஷியன்ட் இஸ் k. இப்போ இந்த ஸ்டெப்பில் நமக்கு ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு, 0 கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ எப்படி எழுதலாம், ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் HCF is 1. ஓகேவா. ஸோ ரிமைண்டர் 0ன்னு வந்திருக்கிற இடத்துல என்ன டிவைசர் இருக்கோ அதுதானே நம்ம HCFன்னு எழுதுவோம். ஸோ ஃபைனலாக என்ன சொல்யூஷன் எழுதலாம், தேர்ஃபோர் the 2 consecutive மெஷினில் கொடுத்துருந்தாங்கல்ல அதை அப்படியே எடுத்து எழுதிடலாம். 2 consecutive positive integers are always co-prime. சரிங்களா.
ஸோ இதுலேருந்து என்ன புரியுது, 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எப்போவுமே என்னவாக தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க, கோப்ரைமாக இருக்கும். ஓகேவா?